மக்களே, இங்கே வந்து எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது. இது ஒரு மாமரம், இங்கே பாருங்கள் மாங்காய் கூட இருக்குது. எவ்ரிதிங் க்ரீன். அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க பைக்கும் ஒரு க்ரீன் கலர் பைக். See there. உங்களோட கார்ஸ் அண்ட் பைக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லா மாடல் கார்ஸுக்கும் கிராஃபைன் கோட்டிங் 14,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா மாடல் கார்ஸுக்கும் செராமிக் கோட்டிங் வந்து 9,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ஜூன் மந்த்துக்கு மட்டும். காருக்கு மட்டும் கிடையாது, பைக்ஸுக்கும் செராமிக் கோட்டிங் 1,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த பைக்காக இருந்தாலும் ஃபுல் PPF 9,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஜூன் மந்த்துக்கு மட்டும் தான். இந்த சர்வீஸ் எல்லாம் ஆஃபர் பிரைஸோட டர்ட்டில் வேக்ஸ் கார் கேர் ஸ்டுடியோ தான் மதுரையில் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேஷன் வந்து புது ஆவின் ஐஸ்கிரீம் பார்லர் ஆப்போசிட்ல அவங்க ஸ்டுடியோ லொகேட் ஆயிருக்கு. உங்க பைக்ஸ் அண்ட் கார்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. மக்களே, ZX 10R நம்ம கூட இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கவாசாகி ZX 10Rோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்க போறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கும். கண்டிப்பாக மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக் வாங்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் எல்லா வீடியோஸும் சொல்லுவேன், ஒரு பைக்கோ காரோ வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை நீங்கள் பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இந்த கவாசாகி ZX 10R பற்றி இந்த பைக்கோட ஓனர் டேனி ப்ரோட்ட வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் டேனி, மதுரையில் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஏன் கவாசாகியில் ZX 10R சூஸ் பண்ணீங்க? இதோட காம்படிட்டராக வந்து BMW S1000RR இருக்குது, Ducati V4 இருக்குது, R1 இருக்குது, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏன் ZX 10R நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ப்ரோ, நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து R1ம் ZX 10Rம். R1 நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் ரொம்ப இம்போர்ட் டியூட்டி அது மாதிரி நிறையா இது இருந்துச்சு. இன்னொன்று ஸ்டாக் கிடைக்குமான்னு தெரில. சரி, நமக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு, சர்வீஸு எல்லாத்துக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எடுக்கிற மதுரையில் ஷோரூம் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏன் 10R ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10R புக் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, சூப்பர். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ப்ரோ, இப்போ சூப்பர் பைக் வாங்குறவங்ககிட்ட நான் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி, இந்த சூப்பர் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ, NS 200, அப்புறம் 390 அப்டேட் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா 650 அது மாதிரி இது ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். சரி, நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ZX 10R. ஓகே, டன் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக். இதோட இன்ஜின் வந்து 999cc. இந்த இன்ஜின் எப்படி இருக்குது? வேறு மாதிரி அப்படிதான் சொல்லலாம். எனக்கு வந்துட்டு நான் 390 அது ஓட்டிட்டு நம்ம ஒரு பைக் ஓன் பண்ணுறப்ப எப்படினாலும் ஓட்டலாம். எப்படினாலும்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நம்ம ஃப்ரீடமாக அப்படின்றப்ப நல்லா நான் ஓட்டி பார்த்தேன். பவர் வைஸும் சரி, எனக்கு அந்த இன்லைன் சவுண்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, டன் ப்ரோ. இன்ஜின் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா மித்த சூப்பர் பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது எனக்கு நார்மலாக ரொம்ப முடியலனாலும் நார்மலாக ஒரு ஸ்லிப்பர் போட்டு என்னால் போயிட்டு வர முடியும். ஒரு வாட்டர் வாஷ் அதுக்கு வந்து என்னால் போயிட்டு வர முடியுது. ஹீட்டு கம்மியாக இருக்குது. ஹீட் கம்மியாக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்களா நீங்கள்? அந்தளவு ஓட்ட மாட்டேன் ப்ரோ. ரொம்ப எப்படி சொல்ல, பைக் மெயின்டெனன்ஸ் அதுக்காக மட்டும் தான் எடுப்பேன். நார்மலாக நான் எடுக்க மாட்டேன். ஓகே, சிட்டிக்குள்ளே நீங்கள் அந்த எடுத்துகிட்டு போகிற மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளே? ப்ரோ, அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. இப்போ டிராஃபிக்ஸில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக்கான ரோட்டில் ஓட்டுறதுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லை எதுவும் பெயின் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக போவோம், நிறையா பைக் சூடால் வரும். நீங்கள் கியரை குறைச்சி மாற்றி ஓட்டுறப்ப கொஞ்சம் பெயின் இருக்கும். நார்மல் V3 ஓட்டுற மாதிரி இருக்காது, அதே மாதிரி ரொம்ப பெரிய சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரியும் இருக்காது, நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. ஓகே, டன். இப்போ விஷயமே என்னென்னா, இந்த பைக் வந்து ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? சூப்பர் ப்ரோ. நல்லா க்ரூஸ் பண்ணலாம். ஒரு 120 130 வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நல்லா நீங்கள் நான் இதுவரை ஓட்டின ஸ்பீடு சொல்லாமான்னு தெரில, ஒரு 200 ஓட்டும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? போகிறோம், இந்த பைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றது அது பொதுவான ஃபீல், வண்டியை பற்றின ஃபீல். ப்ரோ, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பொதுவாகவே வந்து சூப்பர் ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும் நேக்கடை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா நான் 390 வச்சுருந்தேன், V3 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். V3 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நான் ஒரு 120 130 கூட நல்லா போயிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு 390 அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. ஒரு சேக் இருக்கும், அந்த வின் பிளாஸ்ட் ஆகிறப்ப கொஞ்சம் சேக் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நான் 200 க்ரூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்கும். அதான் சூப்பர் ஸ்போர்ட்டு. கண்டிப்பாக ப்ரோ, நிறைய பேர் இந்த ZX 10Rல சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரேக்ஸ் வந்து அந்த லெவலுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து? ப்ரோ, இதில் உங்களுக்கே தெரியும், பிரம்போ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும். ஆனால் பேக் பிரேக் நீங்கள் கம்பேரிங் டு ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ஒரு 30% தான் யூஸ் பண்ணும்.
நிறையா மோட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது, அதனாலேயே அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும் பேக் பிரேக். ஆனால் ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இதில் இன்ஜின் பிரேக் கண்ட்ரோல்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட் டைம் டெலிவரி எடுத்து ஹைவேல தான் ப்ரோ ட்ராவல் பண்ணி வந்தேன். ஒரு 150 அப்படி நான் இது பண்ணிட்டு நான் நார்மல் பைக் மாதிரி நல்லா கியர் ட்ராப் பண்ணி பிரேக் நான் இது அப்ளை பண்ணப்போ வண்டி ஃபுல்லாகவே ஸ்லோ ஆயிடுச்சு. நான் அவ்வளோ எதிர்பார்க்கல, ஏன்னா நான் நார்மல் பைக் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஃபுல் ஸ்லோ கிடைக்கவும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட், ஓகே நல்லா நமக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்ற அளவு நல்லாவே இருந்துச்சு. அதான் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ். கண்டிப்பாக ப்ரோ. அதனால் எனக்கு உண்மையாக ஃபீல் ஆச்சு ப்ரோ. நான் ஃபஸ்ட் டே வந்துட்டு நார்மலாக ஒரு 150 அந்த இதில் க்ரூஸ் பண்ணிட்டு பிரேக் அடிக்கிறப்ப தனியாக தெரிஞ்சு எனக்கு அந்த ட்ராப் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுறப்ப வண்டி ஃபுல் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அப்போ உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஃபீட்பேக் இருக்குது இந்த பைக்கில் பிரேக்ஸை பற்றி? எஸ் ப்ரோ. டன் ப்ரோ. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி, இப்போ நீங்கள் வந்து 200 க்ரூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க, ஸ்டெபிலிட்டி மேட்டர்ஸ். உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு குறைய சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் கொஞ்சம் பம்ப்பான ரோட்டில் தான் ஓட்டினேன். நம்ம மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ரோடு நம்ம அக்ரி காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நான் ஓட்டினேன். அது கொஞ்சம் பம்ப்பான ரோடு தான், ஆனால் வந்துட்டு எனக்கு நல்லா கான்ஃபிடண்ட்டாகவே இருந்துச்சு. அந்த ஷேக் அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் 200 ஏற்றிட்டு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்லேயே இது பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் டிராஃபிக்கான ரோடுன்னு சொல்லலாம், அங்கே அலோடும் கிடையாது. அதனால் ஏற்றிட்டு நான் டக்குனே இறக்கிட்டேன். அதெல்லாம் கான்ஃபிடென்ட் தான் ப்ரோ. ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்குது. ஓகே, டன் ப்ரோ. ப்ரோ, பழைய ZX-10R கம்பேர் பண்ணும்போது புது ZX-10Rல குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? ப்ரோ கொஞ்சமாக இருக்குது தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வைசஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு 120 130 போகிறப்பே வந்துட்டு ஷேக் ஆகும் லைட்டாக. நீங்கள் இப்போயே உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஷேக் ஆகும். நீங்கள் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் அதர் பிராண்ட், அதாவது ஜீரோ கிராவிட்டி அது மாதிரி இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவாக இருக்கும். இது மட்டும்தான் இதுவரை எனக்கு ஃபீல் ஆனது. மித்தபடி குவாலிட்டி வைஸ் எனக்கு ஓகே தான். இது எனக்கு தனியாக தெரிஞ்சு, அதனால தான் நானும் கேட்குறேன். ஒரு 120 போகும்போது இந்த ஃபேரிங்லாம் ஆடுது. ஆமாம் ப்ரோ, அது மட்டும் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. நான் இன்னும் வைசஸ் அப்டேட் பண்ணல, ஆஃப்டர் மார்க்கெட் போட்டால் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கிறாரு. ஓகே, வேறு குவாலிட்டி இஷ்யூஸ் இல்லை? அந்தளவு எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ZX-10Rல எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ டியூக் 390 ஓட்டிட்டு இப்போ ZX-10R ஓட்டுறதுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நான் நிறைய வீடியோஸ் சொல்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ப்ரோ இதில் நிறையா ரைடர் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு நல்லா ஒரு பவர் செக் பண்ணி பார்க்கணுன்னா ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணி மீடியமில் பவர் வச்சு ரைடர் 2ல் செட் பண்ணியிருப்பேன். ரைடர் 1ல் வந்துட்டு ஃபுல்லி பேசிக், அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே போட்டுறீங்கன்னா லோ பவரில் ட்ராக்ஷன் 5ல் வச்சுருப்பேன். இருக்கிறதுலே ஹைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இதாக போனாலும் உங்களுக்கு பைப் அந்த பாப்அப் அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இருக்காது. நல்லா கிரிப்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி யூஸ்க்கு அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அந்த ரைட் மோட்ஸ் வந்து அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்குது. ஓகே, டன். அதே மாதிரி இந்த குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நான் செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக பட்டர் சாஃப்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ப்ரோ. ஏன்னா நான் டியூக் 390 கம்பேர் பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அந்த செகண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் கிளச் பிடிச்சி மாற்றுறதுக்குள்ளே இதில் டக்கு நீங்கள் மாற்றி ஹையர் ஸ்பீடில் டக்குன்னு நீங்கள் க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறப்ப ஹைவேஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ எனக்கு. ஓகே, டன் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி நீங்கள் நிறைய ஹைவேஸில் யூஸ் பண்ணுறீங்க. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, காசில் இருக்க மாதிரி. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் எப்படி சொல்லலாம்னா, எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்றப்ப நான் ஆக்சிலேட்டர் இது பண்ணிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்டேன்னா பைக் அது பாட்டு போயிட்டே இருக்கும். நான் ஜாலியாக ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு காரில் போகிற மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஓகே, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ தான் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கே வரோம். இந்த பைக் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? நான் இன்னும் செக் பண்ணல ப்ரோ. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா 15 கீழே சொல்லலாம். அரௌண்ட் 15. ஓகே. அந்த மைலேஜ் வந்து இப்போ நீங்கள் டியூக் 390 ஆல்மோஸ்ட் 25 வாங்கி எடுத்துருப்பீங்க. அது வந்து அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ரோ. ஏன்னா எனக்கு இப்போ நான் நார்மலாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னா 800 to 900 போட்டேன்னா எனக்கு நல்லாயிருக்கும். நான் போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கிற போட்டாலே போதும். அந்தளவுக்கு எனக்கு டிஃபர் ஆகலை ப்ரோ. ஏன்னா எனக்கு டியூக் 390 அரௌண்ட் ஒரு 25 அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு 15ன்றப்ப ரொம்ப எனக்கு வித்தியாசம் தெரில. ஒரு 400 to 500 எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 15 உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ இந்த பைக்கை நீங்கள் வாங்கின ப்ரைஸ் என்ன, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன ப்ரோ? 20 அரௌண்ட் சொல்லலாம் ப்ரோ. எனக்கு 19 அந்த சம்திங் வரல, 20 சம்திங் வந்துச்சு. 20.20 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. 20 ஆன் ரோடு ப்ரோ மதுரையில். ஓகே ப்ரோ. 20 lakhs கொடுத்து ஒரு சூப்பர் பைக் வாங்கிருக்கீங்க ப்ரோ. உங்களுக்கு எந்த லெவலுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் இருக்குது, எந்த அளவுக்கு நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருக்குது? ப்ரோ நெகட்டிவ்னு இதுவரை நான் எதுவும்
எப்படி சொல்ல, நான் இன்னும் ஃபீல் பண்ணல. ஏன்னா வந்துட்டு மெயின்டெனன்ஸும் இல்லை. ஒருவேளை நமக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா இல்லைன்னா சொல்லலாம் ஷோரூம் சர்வீஸ்னால். ஷோரூமும் எனக்கு ஓரளவு நல்லா தான் எல்லாமே பார்த்து தராங்க. பைக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு சூப்பர் பைக் எடுக்கணுன்றது எல்லாருக்குமே ட்ரீமு. நல்லாவே நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன அந்த மைனஸ் அந்த குவாலிட்டி இதாகுது. ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். பில்லியன் கூட இது ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஃபுட்ரெஸ்ட் கொடுத்தோன்னா சீட்டும் கொடுக்கணும். கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இப்போ நான் இப்போ வெளியே வாங்கினா அரௌண்ட் ஒரு 50,000 வந்து கண்டிப்பாக வந்து இப்போ எனக்கு தேவைப்படல, நான் வாங்கலை. ஆனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கணும்ல. அது அவங்க பைக்கோட கொடுத்தா நல்லது தான். அது மட்டும் தான் சின்ன சின்ன மைனஸஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக ஒரு சூப்பர் பைக் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து? ப்ரோ பொறுமையாக இருக்கணும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. படிப்படியாக வரலாம். நீங்கள் ஒரு 600cc ஓட்டி நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் பைக் எடுக்கலாம். நம்ம இதை செக் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ட்ராக் இருக்குது, நிறையா இருக்குது. ரோட்டில் எதுவும் இல்லை, இது பண்ணாமல் இருக்க வர நல்லது, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை ப்ரோ. அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஓகே, ரோட் லிமிட்டில் கரெக்டாக ஓட்டணும். ப்ரோ நிறைய பேருக்கு பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் சூப்பர் பைக் வாங்க, பொறுமையாக ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். பட் ஆனால் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஒரு டயர்ஸ் பேர் சேஞ்ச் பண்ணால் கூட அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன டேமேஜ், இந்த இது வந்து லைட்டாக பிரேக் ஆகிடுச்சு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகும். நமக்கு மைலேஜ், நமக்கு ஃபியூல் போகிறது பிரச்சனை கிடையாது, அவ்வளோ பெரிய பைக் வாங்குறோம் போட்டுருவோம். பட் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, ரன்னிங் ரிப்பேர்னு ஒன்று வரும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். ஸோ அதனால் இந்த மெயின்டெனன்ஸை பற்றி உங்களோட கருத்து? ப்ரோ கேர்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கவாசக்கியில். அது நீங்கள் ஒரு 50K பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணிட்டீங்கன்னா அரௌண்ட் எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு 8 to 9K பில்லு. ஆனால் நான் பே பண்ண வந்து 700 தான். அதை யாரும் அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் அதை போட்டுக்கிறது பெஸ்ட்டு. உங்களால் ஃபினான்ஷியலாக வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியலைன்றப்ப, இப்போ எனக்கு வந்து ஃபுல்லி வீட்டில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இது பண்ணுறது ஒர்க் எதுவும் போல் இது பண்ணலன்றப்ப நான் அது போட்டுக்கிட்டேன். எனக்கு இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் வந்து நான் வெறும் 700 அது சம்திங் தான் பே பண்ணேன். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஆக்சுவல் பில் வந்து 9,000 வந்துச்சு. 9,000 8,000 சம்திங் வந்துருச்சு ப்ரோ. அது பரவாயில்ல. கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ டயர்ஸ், இப்போ ஒரு செட் ஆஃப் டயர்ஸ் மாற்றணும்னா கூட இந்த பைக் டயர் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் ப்ரோ. 45K 50 கோர்ஸா கேட்டேன். அது அவ்வளோ வந்துடுது ப்ரோ. ஆனால் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, நீங்கள் அந்தளவுக்கு கிலோமீட்டர்ஸ் ஓட்ட மாட்டீங்க. இப்போ இதுக்கு வந்து 6Kக்கு அப்புறம் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். 6Kன்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டுறதுக்கு ஒரு 1 இயர் மேலே ஆக்கிடுவேன். அதனால எனக்கு நான் அப்போ இருந்தே கொஞ்சம் முடிவு பண்ணியிருந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நாம் இப்போ வாங்கணும் கொஞ்சம் வீட்டில் சொல்லியிருந்தா எனக்கு அது கொஞ்சம் பெருசாக தெரியாது. அவ்வளோ புரியுது. நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 6000 கிலோமீட்டர் கழிச்சு தான் மாற்ற போகிறோம். பட் இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் வருது, அதனால் அதை நம்ம பேர் பண்ண ரெடியாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. இப்போ ஒரு சின்ன சர்வீஸ், இப்போ அந்த ஃபேரிங் லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, மாற்றணும் அப்படின்னா உடனே ஸ்பெண்ட் பண்ணி மாற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு 25,000 ப்ளஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுன்றது என்னோட பாயிண்ட். அதை பற்றி உங்களோட கருத்து? ப்ரோ கண்டிப்பாக ரெடியாக தான் இருந்து ஆகணும். ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய பைக்கு பே பண்ணி வாங்குகிறோன்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரெடியாக இருந்து தான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு நம்ம வாங்கலாம். ஓகே, இல்லைன்னா சூப்பர் பைக் போகிறது நாட் அட்வைசபிள். அவ்வளோதான் ப்ரோ. ஃபைனலாக உங்கள் பைக்கை பற்றி சிம்பிளாக ஒரே வேர்டில் ஒன்று சொல்லுங்கள். க்ளோஸ் டு ஹார்ட்டான பைக் ப்ரோ. இன்னொன்று வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. மக்களை, இந்த கவாசிகி ZX டெனாரோட ஓனர் டேனி ப்ரோ வந்து இந்த பைக்கை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேனி ப்ரோட Instagram ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கவாசிகி ZX டெனார் ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றியும் இந்த கவாசிகி ZX டெனாரை பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.